தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று வந்து நிறைய பேர் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல். நாளைக்கு கரிநாள்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய விசேஷங்கள் அப்படின்றது வரிசையாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த விசேஷங்கள் அப்படின்னு சொல்றது, ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நடந்துட்டே இருக்கும். இது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இந்த நேரங்களில் நிறைய பேர் நாம வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டோட நிறுத்திடாம நமக்குன்னு இருக்கிற கடமைகளை, நமக்குன்னு இருக்கிற விஷயத்த கண்ணும் கருத்துமா நீங்க வந்து செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மிக முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புல இருந்து நமக்கு வந்து வந்திருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு இல்ல, அது நேத்தே ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் தெரியணும். தெரியாம இருந்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல டீட்டெயிலா நான் சொல்றேன். ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். என்ன அப்டேட் அப்படின்னா, நீட் 2025 உடைய மிக முக்கியமான அப்டேட். நமக்கு விரைவில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆக போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆக போகுது. அதற்கு முன்பா சில ப்ரீகாஷனா சில விஷயங்கள் வந்து என்டிஏ தரப்புல இருந்து வந்திருக்கு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆதார் அப்டேட். இதுதான் வந்து இப்ப அவங்க மெயினா சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் இயர் கூட நீங்க அப்ளை பண்ணும்பொழுது ஆதார் வந்து சப்போஸ் வேணும்னா அவங்க விருப்பப்பட்டா நீங்க ஆதார் நம்பரை கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வருடம் இந்த ஆதார்ன்றது கட்டாயமா தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதற்கு தான் அப்டேட்டிங் ஆதார் டீடைல் நீட் யூஜி 2025 அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். இதுல என்டிஏ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக முக்கியமா இது எதற்காக பண்றாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து இருந்தாதான் எல்லாருக்குமே வந்து அது தெரிய வரும். எல்லாமே கரெக்டா நடக்கும். எல்லா அப்டேட்டும் சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட் இயர் நடந்த ஸ்கேம் பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பார்த்து தான் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த வருஷம். நமக்கு ஆன்லைனா, ஆஃப்லைனா அப்படின்னா, நிச்சயமா இது ஆஃப்லைன் மட்டும்தான். நீங்க பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல தான் எழுதுற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப வரைக்கும் எனக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அப்டேட் நமக்கு வரல. கண்டிப்பா இதுக்கப்புறம் வராது. ஏன்னா இருக்குது ஒரு 2, 2 1/2 மாசம் தான் இருக்குன்றதுனால, இந்த வருடம் வராது. கவர்ன்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அப்ரூவல் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. சிபிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்றதும். அது எப்பன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கண்டிப்பா வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. சரி. இப்போ இந்த ஆதார் அப்டேட்டிங்ல மிக முக்கியமானது நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இந்த அப்பர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பார் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அப்பார், ஏபிஏஏஆர் அப்படின்னு சொல்றது. ஏபிஏஏஆர் அப்பார் ஐடி அப்படின்னு சொல்றது. இது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வேணும். இந்த வருடம் நீட் நீங்க யூஜி அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இந்த அப்பார் ஐடி அப்படின்றத நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது எங்க போய் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுனா, ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்துல பெரும்பாலும் உங்க ஸ்கூல்லயே வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் குடுத்து அத ஃபில் பண்ணி டீட்டெயில் நீங்க உங்க ஸ்கூல்ல சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த அப்பார் ஐடி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லன்னா நியர்பை ஆதார் சென்டருக்கு போங்க. காமன் சர்வீஸ் சென்டர் இருக்குல்லையா, அங்க போயிட்டு இந்த அப்பார் ஐடி அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்றது கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஹிஸ்டரி, உங்களோட ஸ்டடி ஹிஸ்டரி என்னென்னலாம் இருக்கோ, நீங்க வந்து படிச்ச எல்லா ஹிஸ்டரியுமே அந்த ஒரே ஒரு ஐடிக்குள்ள வந்துரும். அந்த ஒரு ஐடி நீங்க குடுத்தாவே, உங்களோட யாரு, உங்களோட பேர் என்ன, உங்களோட டீட்டெயில் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற டீட்டெயிலா வந்துரும். அந்த ஒரு ஐடி குடுத்தாவே நீங்க வேற எதுவுமே என்டர் பண்ற மாரி சூழ்நிலைகள் வராது. ஏன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, பிளஸ் 2 மார்க், 10th உடைய மார்க், இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, வேற ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, அதனுடைய மார்க் டீட்டெயில், எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் அந்த ஒரே ஐடிக்குள்ள வரப்போகும். அதற்கு தான் வந்து இந்த அப்பார் ஐடி அப்படின்றத யூஸ் பண்றாங்க. அதனுடைய ஃபுல் அப்ரிவேஷன், ஃபுல் டீட்டெயில் என்ன, அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். இது வந்து வித் நீட் யூஜி அப்படின்னு சொல்றாங்க. நீட் யூஜிக்கு இது தேவைப்படும். இப்போ நீங்க விசாரிச்சு பார்த்துக்குங்க. உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் குடுத்து நமக்கு ஒரு 1 மந்த் டைம் குடுத்தாங்கன்னா, அந்த டைம்ல இத நீங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். அது 1. ரைட்டுங்களா? அடுத்ததா வந்து நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, எல்லா மாணவர்களுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 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 டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதார் ஐடி கையில எடுத்துங்க. ஆதார் நம்பர கையில எடுத்துக்கங்க. இந்த ஆதார் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல உங்க பேரு எப்படி இருக்கு? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு? என்ன? உங்க பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது 2மே உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ, சேமா வந்து உங்க ஆதார் கார்ட்லயுமே இருக்கணும். இத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கங்க. இப்ப இன்கேஸ் யாருக்காவது தவறுதலா இருந்ததுன்னா, இமிடியேட்டா போய் நீங்க உங்களுடைய காமன் சர்வீஸ் சென்டர், ஆதார் சென்டர் இருக்கு இல்லையா? உங்க நியர்பை இருக்க ஆதார் சென்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா,
நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. இதுல வந்து நான் சொல்றது உங்களோட பேரு. உங்க பேருன்னு சொன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது மட்டும் இல்ல. இந்த இடத்துல இந்த இனிஷியல் பிரச்சனை தான் ஃப்ரண்ட்ல சில பேருக்கு வந்து ஆதார் கார்டுல ஃப்ரண்ட்ல இருக்கும். மார்க் ஷீட்ல பின்னாடி இருக்கும். அந்த மாரி எதுவும் மிஸ்மேட்ச் இல்லாம உங்க 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதே போல ஆதார் கார்டுல கொண்டு வரணும். இது இங்க மட்டும் கிடையாது. ஈவன் ஃபியூச்சர்ல எல்லா இடத்துலயுமே அது உங்களுக்கு பயன்படும். அதனால அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க யுஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீட்க்கு ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது இத கரெக்ட்டா நீங்க என்ஷூர் பண்ணிக்கங்க. உங்க இனிஷியல், உங்க உங்க பேரு, உங்க இனிஷியல், உங்க டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே போல உங்க ஆதார் ஐடிலயும், ஆதார் கார்ட்லயுமே இருக்கணும்ன்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, இம்மீடியட்டா ஆதார் சென்டருக்கு போய் மாத்திக்கங்க. மிக முக்கியமா, அந்த ஆதார் நீங்க எடுக்கும்போது ஒரு ஒரு ரிஜிஸ்டர் ஓடிபி ஒண்ணு வரும் உங்களுக்கு உங்க மொபைலுக்கு. அந்த ஆதார எந்த மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணி பெரும்பாலும் பேரண்டோட மொபைல் தான் இருக்கும். அந்த பேரண்டோட மொபைல் ஆக்டிவ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இல்லன்னு சொன்னா, அந்த நம்பரையும் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, உங்களுக்கு ஓடிபிலாம் வரும் நீங்க என்டர் பண்ணும்பொழுது. ஆதார் டீட்டெயில் குடுத்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல ஓடிபி ரிஜிஸ்ட்ரேஷன் போகும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அது ஆக்டிவ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? அது மிக முக்கியமானது. ஸோ, இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த ஆதார் கார்டு ஏன் நம்ம கேட்கிறோம்? ஸோ, ஒய் ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட்? எதனால இந்த இடத்துல ஆதார் கார்ட நம்ம இம்பார்ட்டன்ட்டா கேட்கிறோம்ன்றது சில ரீசனும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த நோட்டீஸ்ல வந்த விஷயம் தான். அவாய்ட் மேனுவல் எரர் அப்டின்னு சொல்றாங்க. டியூரிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ, மேனுவல் எரர அவாய்ட் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து மேனுவல் எரர் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஆதார் என்பது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல உங்களுடைய ஐடென்டிட்டிய வந்து ஈஸியா வெரிஃபை பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது தேவைப்படுது. 2வது உங்களோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து ஈஸியா இருக்கும் அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கு. ஏன்னா உங்க ஆதார் எடுக்கும்பொழுது உங்களுடைய கண்ணு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருந்ததுன்னு சொன்னா, நீட் நீங்க அப்ளை பண்ண உள்ள போகும்போதும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். அதனால இதெல்லாம் பார்த்துக்க சொல்றாங்க. அதேபோல வந்து இந்த இந்த 3 மிக முக்கியமானது. அதனால நீங்க ஃபைனலா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இப்ப நெறைய பேருக்கு வந்து சில பேருக்கு நீங்க வந்து சின்ன வயசுல எடுத்திருப்பீங்க. நீங்க பொறந்து கொஞ்ச நாள்லயோ, 2 வயசுலயோ, 3 வயசுலயோ ஆதார் எடுத்திருப்பீங்க. நெறைய பேர். இந்த ஆதார அப்டேட் பண்ணாம நெறைய பேர் விட்டுருப்பாங்க. அந்த மாரி அப்டேட் பண்ணாம விட்டிருந்தீங்கன்னா, எந்த நேரத்துல உங்க ஃபோட்டோ என்ன ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோலாம் குடுத்து ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ 3 விஷயம் நீங்க கவனிக்கணும். உங்க ஆதார் கார்ட்ல அப்பர் ஐடி செக் பண்ணுங்க. அது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்துங்க. அதுவும் தேவை. அதே நேரத்துல ஆதார் ஆக்டிவ்ல இருக்கிற மாரி இருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பா வச்சுக்கங்க. அடுத்தது வந்து உங்க ஆதார் கார்ட்ல அதாவது 10th மார்க் ஷீட்ல +2 மார்க் ஷீட் கிடையாது. 10th உடைய மார்க் ஷீட்ல உங்க பேரு, உங்க இனிஷியல், உங்க டேட் ஆஃப் பர்த் இது 3 எப்படி இருக்கோ அதே போல உங்க ஆதார் கார்ட்ல வரணும். ஆதார ஃபுல்லா அப்டேட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆதார் சென்டர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அப்படி அப்டேட்ல இல்லன்னா எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க ஒரு தடவ. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு எல்லாமே கிளீனா கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணி ரெடியா இருந்தீங்கன்னாவே, யுஜி ப்ராசஸ்ல நீங்க யுஜி அப்ளிகேஷன் நீட் ப்ராசஸ்ல வந்து உங்க ஈஸியா இருக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு. எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வராது. சரிங்களா? இந்த விஷயங்கள அவங்க குடுத்துருக்காங்க. என்டிஏட வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. அந்த பிடிஎஃப் இருக்கு. இப்ப அங்க டிஸ்ப்ளேல நீங்க பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துன்னு சொன்னா இந்த வீடியோவ லைக் குடுத்துக்கங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.